யோவான் 7வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேளை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வேளை இன்னும் வராததினால் ஒருவரும் அவர் மேல கை போடவில்லை. நேற்றை திடீர்னு ஆண்டு இந்த வார்த்தையை காண்பித்து இந்த காலை நேரத்தில் பேசும்படி ஆவியானவர் அதிகமாய் உணர்த்தினபடினால இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை உங்கள் முன் வைக்கிறேன். அவருடைய வேளை வருகிறது வரையிலும் என் வாழ்க்கையின் தீபத்தை எந்த சத்ருவுக்கும் அணைக்க முடியாது என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசினது இதுதான். ஏன் கை வைக்க முடியலன்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய வேளை. என்ன அவருடைய வேளை? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதே ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் என் சுய சித்தத்தை செய்ய வரல, என்னுடைய காரியத்தை நடப்பிக்க வரல, என் பிதாவின் திட்டப்படி வந்திருக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். திட்டம் உடையவன் வாழ்க்கை, திட்டம் முடியாமல் ஓட்டம் முடியாது. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, திட்டம் முடியாம ஓட்டம் முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திட்டம் முடியாம ஓட்டம் முடியாது. இன்னைக்கு என் ஓட்டம் முடியலன்னு சொல்றவங்க மாத்திரம் உயிரோட ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமென். ஓட்டம் முடியலன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உன் மேல தேவ திட்டம் இருக்கிறது, உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறது எதையும் வெளிப்படுத்துகிறது என்றால் என் வாழ்க்கையில் இன்னும் திட்டம் முடியலன்னு அர்த்தம். ஆமென். யோவானுடைய ஓட்டம் முடிகிற நேரம் வரும்போது யோவான் எதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார் என்றால், 2 சீஷர்களை அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, இல்லை இன்னும் நான் காத்திருக்கணுமா? ஆமென். இந்த வார்த்தை கேள்வி நிமித்தமா, சந்தேகத்தின் நிமித்தமா இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஆண்டவரே, என்னை குறித்த திட்டம் நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சுன்னா நாளைக்கு என் தலை போறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நிறைவேறல நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு நம்பிக்கை உண்டு, நாளைக்கு என் தலை போவாது. ஹல்லேலூயா. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஆமென். ஏன் நாளைக்கு ஒரு காரியத்தை என் தலை போக போகுது சந்திக்கணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். எனக்கு எதுல உறுதினா, திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா என் ஓட்டம் ஜெயமாக முடியும். திட்டம் நிறைவேறலனா எந்த எசபேல் எழும்பினாலும், எந்த ஏரோது எழும்பினாலும் என் ஓட்டத்தை முடிக்க முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்ட முடியுங்க. நம்ம வாழ்க்கையில் அடித்த அலைக்கும் எழும்பின காற்றுக்கும் ஆமென் ஊதுனாலே இந்த பூச்சி முடிஞ்சு இல்ல, சும்மா கையை வச்சு பிடிச்சாலே இந்த பூச்சி முடிஞ்சு. ஆனாலும் இந்த பூச்சி இன்னைக்கும் பறக்குதுனா, இந்த பூச்சி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குதுனா என் மேல தேவ திட்டம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, பயமில்லையே. ஆமே, என் கர்த்தர். சில கேடகம் நீ, கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. சில கேடகம் நீர், கேடகம் நீ, எஸ், மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த. அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். திட்ட முடியாம ஓட்ட முடியாது.
ஓட்டம் முடியுமோன்ற கலக்கம் வரும்போது இந்த வார்த்தையை சொல்ல தொடங்கிருங்க. ஆமென். எலியா சொல்றேன், போதும் ஆண்டவர், அப்படியெல்லாம் போதும் சொல்ல முடியாது. உன் மேல திட்டம் இருக்குது. 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள எழுதப்பட்டு விட்டது. நாளைக்கு பேதுரு கதை முடியுது. ஆமென். ஒரு பக்கம் ரிசல்ட் எழுதியாச்சு, நாளைக்கு இந்த நேரத்தில் என் உயிர் போக போகுது. இன்னொரு பக்கம் 4 அடுக்கு பாதுகாப்பு. அதுக்குள்ள ஒருத்தன் தூங்குறான். எப்படிங்க தூங்க முடிஞ்சிச்சு? இல்ல, எப்படி தூங்க முடிஞ்சிச்சு? நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறோம், இந்த ராத்திரி தூக்கம் வருமா நமக்கு? இல்ல, வராது. ஆனா இவ்வளவு பிரச்சனை நடுவில் ஒருத்தன் உள்ள இருந்து தூங்குறான். பேதுருவே, எப்படி தூங்குற? திட்டம் முடியல, ஓட்டம் முடியாது. திட்டம் முடியல, ஓட்டம் முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். என் வாழ்க்கையில திட்டம் முடியல, ஓட்டம் முடியாது நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பேதுருக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ட். அந்த சபையார் ஒருவேளை ஜெபிக்காம இருந்திருந்தாலும் திட்டம் முடியாததுனால பேதுரு கர்த்தர் வெளியில கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. சபையார் ஜெபித்ததினாலே மாத்திரமல்ல, அவங்க ஒருவேளை ஜெபிக்காம இருந்தாலும் ஒருவன் மேல தேவ திட்டம் இருக்குமானால் திட்டம் நிறைவேறாமல் என் ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க விட மாட்டார். ஆனா ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். அப்போ என் ஓட்டத்தை இன்னும் முடிக்காம என் தீபத்தை கர்த்தர் எரிய பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், என் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஆமென். மோசே பிறந்தது முதலே பிரச்சனை, பிறந்த உடனே அழிக்கணும்னு தீர்மானிக்கிறான் சத்துரு. ஆனா திட்டமுடைய மோசையா இருந்ததுனால, ஆமென், எந்த சத்துருவின் கண்ணும் அவன் மேல் விரோதமாய் படாதபடிக்கு, அவனை கை போடாதபடிக்கு சத்துருவின் கையிலே வளர வச்சார் என் ஆண்டவர். ஆமென். எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் பிறக்கப்பட்டுச்சோ அதே அரண்மனையில திட்டமுடையவனை கர்த்தர் நிறுத்தினார். பாத்தீங்களா? ஆமென். வளர பண்றார், வளர பண்றார். ஆமென். 80 வயதுல வந்து ஆண்டவர் எதை சொல்லி கொடுக்கிறார்? மோசே, உன்னை காப்பாத்தினதுக்கும் உன்னை நான் இதுவரை வாழ வச்சதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. இனி நீ என்ன செய்யணும்னா இப்படி இருக்கக்கூடாது, திட்டத்தில் நடன்றார். ஆமென். திட்டம் முடிகிறது வரை ஓட்ட முடியாது, அதுல கான்ஃபிடென்ட். ஆனா நான் திட்டத்தில் நடக்கிறேனாங்கிறது. ஏன் இயேசு மேல கை போட முடியலன்னா அவர் மேல திட்டம் இருக்குது. இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சித்தப்படியே நடந்தார். ஆமென். திட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் இஷ்டம் போன போற போக்கில் என் கால்கள் போகுமானால் சத்துருக்கு ஈஸியா கை வைக்க முடியும். ஆனால் திட்டம் இருக்கிறவன் திட்டத்தின் பாதையில் உறுதியாய் நிற்பானால், இந்த காலை நேரத்தில் நிச்சயமா சொல்றேன், காண்பிக்கிறத காண்பிக்காம நிறைவேற்றுறத நிறைவேற்றாம உன் கண்ணை மூட கர்த்தர் விட மாட்டா. கண்ணை மூட கர்த்தர் விட மாட்டா. நிச்சயம் உள்ளவங்க மாத்திர கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். திட்டம் உடையவன் வாழ்க்கை திட்டம் நிறைவேறாமல் ஓட்ட முடியாது. ஆமென். கலக்கம் வரும்போது, சோறு வரும்போது என்னுடைய ஃபோக்கஸ் எதுல தான் இருக்கணும்? நான் திட்டத்தின் பாதையில் நடக்கிறேனா, தேவன் அனுமதித்த சித்தத்தின் பாதையில் நடக்கிறேனா, அதுல நடக்கிறேங்கிற உறுதி உங்களுக்கு இருக்குமானால் எதை கண்டும் பயப்படாதீர்கள், எதை கண்டு கலங்காதீர்கள். உங்கள் கண்கள் முன்பாக நோக்கி பாதையில முன்னாடி போயிட்டே இருங்க. உங்கள் கண்களில் அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திட்டத்தின் பாதையில் நிற்கிறேனா? யோசேப்பு தரிசனத்தின் பாதையில் நிற்கிறார். அதுதான் பார்த்தார். நான் தரிசனத்தின் பாதையில் நிற்கிறேன், என்ன நடக்குது, என்ன சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, அது ஒரு விஷயம் இல்ல. யோசேப்புக்கு தெரியும். ஆமென். சத்துருக்கு என்னை துரத்த முடியும், ஆனா தொட முடியாது. ஆமென். பார்வோனுக்கு நம்மை துரத்த முடியும், ஆனா தொட முடியாது. ஆனா திட்டம் அவன் மேல இருக்குது. ஆனா நீ நடக்கிற பாதை திட்டத்தின் பாதையில் இருக்கணும். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை சபைகளுக்கு கேட்கும்படி சொல்லுகிறார். உன் கால்கள் திட்டத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள். ஆமென். உன் பாதையை விலகாதபடி காத்துக்கொள். உன் பாதையை விட்டு உன் காலை மாத்திராத, உன் போக்கஸை ட்ராக்கை விட்டு மாத்திராத. விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதுவரை நீ இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. முடிவிலே உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை கர்த்தர் உன் கண்களிலே காண பண்ணி சுதந்தரிக்க பண்ணுவார். நல்ல கையை வைத்து ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?
அவருடைய வேலை வர வரையில் ஒருவனாலும் அவன் மேல் கை போடவில்லை. ஆமென். ஜீசஸ். எல்லாரும் எழும்பி நின்று சந்தோஷமா இந்த பாடலை பாடி, பயமில்லை பயமில்லை, கர்த்தர் என் ஆதரவா இருக்கிறார். ஆமா, என் மேல தேவ திட்டம் இருக்கிறது, எனவே நான் அஞ்சிட மாட்டேன், என் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். ஆமென். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி ஸ்திரீயை கூனியாக்க தான் முடிந்ததை தவிர ஸ்திரீயின் ஜீவன் மேல கை வைக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கூனியாக்க, இவ்வளவு கூனியாக்க முடிஞ்ச அந்த பலவீனத்தின் ஆவிக்கு ஏன் அவளுடைய ஜீவனை எடுக்க முடியலன்னா, ஒரு நாள், ஒரு ஓய்வு நாள் அவள் மேல ஒரு தேவ திட்டம் நடக்க போகிறது என்பது அவள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க, நம்ம வாழ்க்கையில அடித்த, என் வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சிருக்கணும், ஆனாலும் இன்னைக்கு நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எல்லாருமே கை உயர்த்திட்டீங்க. என்னைக்கோ முடிஞ்சிருக்கணுங்க. ஆமென். இல்ல, எவ்வளோ தாண்டி வர வச்சுட்டாரு. நான் தனியா வனாந்திரத்தில் நடக்கும் போதே முடிஞ்சிருக்கணும், ஆனா என்ன ஆசீர்வதிச்சு குடும்பத்தை தந்து பிள்ளைகளை தந்து இன்னும் ஓட வச்சிட்டு இருக்கிறார். திட்டம் பெருசா இருக்குது, என் வாழ்க்கையில தேவ திட்டம் பெரியதா இருக்குது சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம் சந்தோஷமாய். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. பாடுங்க, பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. கேடகம் நீ கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகமே கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே என்னுடனே இருப்ப. சந்தோஷமா நல்ல கையை தட்டி பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. சில என் கீதமுமானி என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே, என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனே. நம்பிக்கையோடு என் விளக்கை ஏற்றி என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை. பாடுக, கேடகம் நீர் கேடகம் நீர், மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர. கேடகமே கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன். க்ளோரி ஆமே. பாடுவோம், பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தைய, பயமில்லையே 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 பயமில்லை. திட்ட முடியாம ஓட்ட முடியாது, திட்ட முடியாம ஓட்ட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கேடகம் நீரே கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர பாடுங்க. எதிரிகள் எவ்வளவாய், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய். ஆமே நம்பிக்கையோடு ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனில் தாங்குகிறேன், என்னை தள்ளாட. பாடுங்க. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒவ்வொரு தலைகளும் உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. கேடகம் நீரே, கேடகம் நீரே. எஸ் லார்ட். நம்பி ஆராதிக்கிற, நம்பி திட்டத்தில் ஓடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திட்டம் நிறைவேறட்டும், மகிமை வெளிப்படட்டும். நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைக்கிறவர், நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைக்கிறவர். எஸ் கேடகம் நீரே, கேடகம் நீரே. மகிமை 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 மகிமை. அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கும், அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கும், அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ரபல சந்தர பல தரியாதர ரிகர பல பல பல. ஒரு செகண்ட். கேடகமே, கேடகம் நீர். மகிமை 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 மகிமை. தொடர்ந்து ஓடு. எலியாவே எழும்பு. நீ செல்ல வேண்டிய பிரயாணம், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். எசபேல் உன்னை தொட முடியாது, ஏரோது உன்னை தொட முடியாது, எந்த சத்துரு உன்னை தொட முடியாது. ஷதா ராகா பாபா ரிபலபலப சந்தரபலப உதரா ரிகரபலபலப ஷபரபலப உதரா. ஆமென் 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 ஆமென். மகிமை. திட்டமுடையவன் ஓட்ட முடியாது, திட்டமுடையாமல் ஓட்ட முடியாது, திட்டம் முடியாமல் ஓட்ட முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விடுதலையோட திட்டமுடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட, ஆர்ப்பரிப்போட, ஆர்ப்பரிப்போட. Glory Mashatura Baba. ஆவியானவரே, யோரா மாமா கதரப ஷலதரியாதரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திட்ட முடியாமல் ஓட்ட முடியாது, திட்ட முடியாமல் என் ஓட்டத்தை எந்த சத்ருவுக்கு முடிக்க முடியாது. திட்ட முடியாமல் எந்த கோலியாத் உன்னை தொட முடியாது. திட்டம் நிறைவேறாமல் எந்த எசபேல் உன்னை தொட முடியாது. திட்டம் நிறைவேறாமல் எந்த ஏரோதும் மேல கை வைக்க முடியாது. திட்டம் நிறைவேறாமல் எந்த சத்ருவும் மேல கை வைக்க விட மாட்டான். ராகாபாலா சந்தர் ரிமா மாமராதரபோ ஷியாதரா ரேமல ஹந்தரா கபலதரி. Oh, we praise your holy name. நீர் நல்லவரப்பா, என் கூட இருக்கிற தேவனே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? ஓட்ட முடியல, என் மேல திட்டம் இருக்கு. அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாம, என்னை குறித்த தரிசனம் நிறைவேறாம, என் தரிசனத்தை யாருக்கும் தொட முடியாது, என்னையும் யாரும் தொட முடியாது. காரணம் என் மேல தேவ தரிசனம் இருக்கிறது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலக தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை கிழிக்க முடியும், ஆனா பரம தகப்பன் உனக்காய் வைத்திருக்கிற வஸ்திரத்தை ஒருவனுக்கும் தொட முடியாது, ஒருவனுக்கும் தொட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை இப்படிதான் நினைக்க வச்சுட்டு எழும்ப பண்ணார். ஏன் சில உலக தகப்பன் கொடுத்தது ஒன்னை விட்டு பரிச்சயம் தெரியுமா? நான் உனக்குன்னு ஒன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்காய் ஒரு உன்னத தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்.
உலக தகப்பன் தந்தது இழந்துட்டேன் கவலைப்படாத, உன்னத தகப்பன் உனக்காய் ஒன்றை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுகிறேன். உலகத்திலிருந்து உண்டான சில நன்மைகளை கர்த்தர் பறிக்க விட்டு கொடுக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, உன்னத தகப்பன் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது இந்த உலக தகப்பன் தந்ததை விட பல மடங்கு மேன்மையானது, பல மடங்கு மேன்மையானது. ஜீசஸ். ஆமென். உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை பார்த்தவர்கள் கோபப்பட்டாங்க. ஆனா உன்னத தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை பார்த்தவங்க முன்னாடி விழுந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உலக தகப்பன் தந்தது என்ன விட்டு கிழிச்சிட்டாங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கு சொல்றேன். ஆமா, உங்க கை விட்டு போயிடுச்சேன்னு கலங்காதீங்க. உலக தகப்பன் வெட்டின துறவு ஈசாக்கை விட்டு போனது ஈசாக்கு கலங்கல. ஏன்னா உன்னத தகப்பன் ஒரு ரெகோபோத்தை வச்சிருக்கிறார்னு ஈசாக்குக்கு தெரியும். உன்னத தகப்பன் ஒரு ரெகோபோத்தை வச்சிருக்கிறார்னு ஈசாக்குக்கு தெரியும். ஹல்லேலூயா. உலக தகப்பன் இந்த 7 பேர் கூட்டத்தில் என்ன நிறுத்தலையேன்னு தாவீது கலங்கல. காரணம் உன்னத தகப்பன் என்ன எந்த ஸ்தானத்துல நிறுத்த போறான்னு தாவீதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் உங்க கைக்கு வந்ததை இன்னைக்கு கர்த்தர் பறிக்க விட்டு கொடுத்திருக்கிறார்னா ஃபீலே பண்ணாதீங்க, ஃபீலே பண்ணாதீங்க. ஆமென். நம்ம மேல தப்பு இருந்து சிலது இழக்கிறோம், அதுக்கு நம்ம பொறுப்பு. ஆனா திட்டத்தில் நிக்கிறதுனால என் கையை விட்டு சிலது போகுதுன்னா எனக்காய் சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை யாருக்கும் தொட முடியாத நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தோட கர்த்தர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த உன்னதமான மகிமையான ஸ்தானங்களுக்காக நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு யாமே இந்த உலகத்திலிருந்து உண்டான சிலவைகளை தான் பறிக்க முடியும். ஆனால் உன்னத தகப்பன் தீர்மானித்து வைத்திருக்க. ஹல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நம்ம எதுக்கு ஃபீல் பண்றோம் தெரியுமா? இந்த பலவர்ணம் அங்கே போயிடுச்சே, அது போனா என்ன, அது போனதுனால தான் உனக்குன்னு ஒரு மேன்மையான வஸ்திரம். நீ இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்காத, இன்னும் ஏசாக்கே பிடிச்சிட்டு இருக்காத, இன்னும் சித்தனாவே பிடிச்சிட்டு போயிட்டேன்னு புலம்புறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. அது போட்டோம். சிலது போனாதான் உனக்கு மேன்மை வரும், சிலது போனாதான் மேன்மை வரும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில சிலது போனாதான் சில மேன்மைகள் தேடி வரும். என்ன அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடு. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஓ இப்ப பாடுங்க. நான் நிற்கும் பூமி நீலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து ஜீசஸ் க்ளோரி, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன் என் இயேசு. பாடுங்க சத்தம் உயர்த்தி. நம்புவேன் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Jesus, we praise your name.
எல்லாம் அந்தகாரம், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றா. யாரு சொன்னா? ஓட்ட முடியல. திட்டம் இருக்குது சபையே, திட்டம் இருக்கிறது. என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. உன்னத தகப்பன் இருக்கும் போது உலக தகப்பனை ஏன் தேடுகிறாய்? உன்னத தகப்பன் இருக்கும் போது உலக தகப்பனை எதுக்கு தேடுகிறாய்? ஓ, தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவே என் இயேசு ஒரு. பாடுகள். நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே 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 என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே. பாடுங்க இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோம். நம்புவே நம்புவே. Glory 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 glory. நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இந்த சூழ்நிலையிலும் நம்புவே. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி, திட்டமுடையவன் ஓட்டம் வெறுமையாய் முடியாது, திட்டம் நிறைவேறாமல் ஓட்ட முடியாது. உனக்காய் உன்னத தகப்பன் சிலவைகளை மகிமையாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து எங்களோடு இடைபடும் வார்த்தை கொண்டு பேசும். பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க மேல நீங்க வச்ச அளவற்ற அன்பிற்காக நன்றி. எங்க மேல நீங்க போட்டிருக்கிற மகிமையான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முடியும் போது ஒவ்வொருவரும் நிறைவோடு கடந்து செல்ல கிருபை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய், டிவி சேனல்ஸ் மூலமாய் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திட்டம் நிறைவேறாமல் ஓட்டம் முடியாது. ஆமென். ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் காலையில் மூச்சு இருக்குதான்னு மட்டும் பாருங்க, திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். திட்டத்தை எழுதி வைத்து விட்டு பாதியில் கிறுக்குகிற தெய்வம் அல்ல நான் ஆராதிக்கிறேன். ஆமாம். சூழ்நிலை மாறுறது திட்டத்தையும் திருத்துகிற தெய்வம் அல்ல நான் ஆராதிக்கிறவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், என் சரீரம் எப்படிப்பட்ட பலத்தில் இருந்தாலும் நிறைவேற வேண்டியது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில உலக தகப்பன் தந்த சில நன்மைகள் நம்ம கையை விட்டு போகும்போது ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உன்னத தகப்பன் ஏதோ ஒன்று. ஆமென். இந்த வார்த்தையை நேற்றுக்கு இரவு முதலே ஆண்டவர் வந்து இருதயத்தில் எழும்ப பண்ணிட்டே இருந்தார். காலையில் முழிக்கும் போது அந்த அந்த ஒரு சந்தோஷத்திலே எழும்பினேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய தேடுதலை உலக தகப்பன் என்ன தருவார்? இல்லை, உலகத்திலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? தேவ பிள்ளைங்க சிலவருடைய வாழ்க்கையில் சிலது கிடைக்கும், கிடைச்சதை பிடுங்க வச்சுருவார் ஆண்டவர். இல்லை, யோசேப்புக்கு வஸ்திரம் கிடைத்தது, தகப்பன் கொடுத்த வஸ்திரம். ஆனால் ஆண்டவர் கிழிக்க விட்டு கொடுத்துட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சைலண்டாக வர எடுத்துட்டார். அவங்க வஸ்திரத்தை கிழிச்சதுக்கு 4 அடி கொடுத்துருக்கணும் ஆண்டவர். யோசேப்பு என்ன, ஆண்டவரே 4 அடி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சைலண்டாக இருந்துட்டார். சில காரியங்கள் நம்ம விட்டு இழக்கும் போது கர்த்தர் சைலண்டாக இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, இதை விட மேன்மையானது ஒன்று உங்களுக்குன்னு உன்னத தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். எனவே கைவிட்டு போகிறத குறித்து கலங்காதீங்க. உங்களுக்கு உலகத்திலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கானதானால் அது கண்டிப்பாக உங்கள் கையில் வரும். எனவே தான் அன்பான குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உலக காரியத்துக்காக போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஆமென். அப்பா வெட்டின துறவுல ஈசாக்குக்கு உரிமை உண்டு. அப்பா சொத்து பிள்ளைக்கு தான்.
ஆனா அப்பா கொடுத்த அந்த சுதந்திரம் அவன் கையை விட்டு போயிடுச்சு. அவன் தப்பு பண்ணதுனால போகல, சத்துருக்கள் வந்து பறிச்சுட்டு போறாங்க, அநியாயமா பறிச்சுட்டு போறாங்க. இதுல கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு ஈசாக்குக்கு நியாயம் இருக்கு. ஆனா ஈசாக்கு போகல. என்னுடையதானா எந்த சத்துரும் கை வைக்க முடியாது. அதை தாண்டி கர்த்தர் கை வைக்க விடுறார்னா உன்னத தகப்பன் எனக்குன்னு ஒரு சொத்தை கையெழுத்து போட்டுட்டார். ஆமென், ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கின் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்கிறான்னு தான் போய் வெட்டினார் தோட்டவை. ஆனா துறவை வெட்டும் போது தான் தெரியும் உயில்ல என் பேர்ல. ஹலோ, இருந்தாலும் எங்க அப்பா என் பேர் எழுதாம, டேய் உன்னத தகப்பன் உயில்ல உனக்கு பேர் எழுதி இருக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் ஏசைக்கு கிடையாது, அந்த இடத்துக்கு பேர் சித்ரா கிடையாது, அந்த இடத்துக்கு பேர் ரெகோபோத். ரெகோபோத், நீ பலுகி பெறுகிற இடம் அது, நீ குறுகி போகிற இடம் கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்படுகிற இடம் அது. ஜீசஸ், ஆமென், ஹalleluya. ஏசைக்கு கிடைச்சிருந்துச்சுனா ஈசாக்கின் சாட்சி எதுவா இருந்திருக்கும் தெரியுமா? என் தகப்பன் எனக்கு இடத்தை உண்டாக்கினார். எப்படி உலக தகப்பன் ஆபிரகாம் எனக்கு இடத்தை உண்டாக்கினார். சித்னா கிடைச்சிருந்தாலும் அதுதான் சாட்சியா இருந்திருக்கும். ஆனா ரெகோபோத் கிடைத்த போது ஆபிரகாம் அவங்க பேரே வரல. ஆமென். கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினபடினால், என் உன்னத தகப்பன் எனக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கிறபடினால், ஹalleluya, ஆமென். எனவே உலக காரியங்கள் சிலது கையில கிடைச்சது ஆண்டவரே, ஆனாலும் என் கையை விட்டு போயிடுச்சே. ஆமென். இந்த வார்த்தையை மனதில் எழுதி வச்சுக்கோங்க. என்னுடையது ஆனால் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நீ சகலத்தை திருப்பிக் கொள்வார். உன்னுடையது அல்லாதது ஆனால் அடுத்த இந்த மாதத்துல, இந்த 7வது மாதத்துல வாக்குத்தத்தம் உங்களுக்கு இதுதான். உன்னத தேவன் உனக்கா சில உயிலை எழுதி வச்சிருக்கிறார். உன்னத தேவன் எனக்கு சில உயில் எழுதி வச்சிருக்கிறார் சொல்றவங்க. ஆமென், ஆமென். பக்கத்துல உங்கள் சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கு பேர்ல ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த உயில் உள்ள இடத்துக்கு பேரு ரெகோபோத். ஏசைக்கு கிடையாது, சித்னா கிடையாது, ரெகோபோத். இனி சித்னா பத்தி பேசுனீங்க, ஆமா, இனி ஏசைக்காக சித்னாவுக்காக கோர்ட்ல போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உயிலை கிழிச்சிருவார். ஹலோ, இந்த வார்த்தையெல்லாம் பேசணும்னு வரல, ஆனா யாருக்கோ பேசிட்டு இருக்கிறார். நீ நிக்காத. ஆமாம், உனக்கு நியாயாதிபதி ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார், உனக்கு நீதி செய்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். சிலது உன் கையை விட்டு போயிடுச்சுன்னு ஈசாக்கு ஒன்ன புரிஞ்சுக்கோ. சத்துரு ஒன்ன மேற்கொண்டுட்டான் அர்த்தம் கிடையாது. உன்னை கீழே கொண்டு வருவார், வந்து சொல்ல வைப்பார், உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார், உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார், உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும் செய்து முடிப்பீர். அதினதின் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும். 2 கரத்தை உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் Hallelujah, Jesus, oh we praise your name. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், எல்லாருக்காகவும் ரெகோபோத்தை கர்த்தர் உயில்ல எழுதி வச்சிட்டார். உங்களுக்காக எழுதிட்டார், இந்த சபைக்காகவும் எழுதிட்டார். ஆமென். கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ண போகிறபடி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.